நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். முந்தின எபிசோட்ல வெறுமனே வேதாகமத்தை வாசிச்சா மட்டும் போதாது, வார்த்தைகளை உட்கொண்டா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வகையிலானாலும் சரி உங்களுக்கு பொருத்தமான விதத்துல நீங்க வேத வார்த்தைகளை உட்கொள்ளுங்கன்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். அதே போல ஒரு கிறிஸ்தவரா நாம அந்த வார்த்தைகளை நாள் முழுசும் தியானிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சங்கீதம் 1 சொல்றபடி, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, சவைச்சிட்டு இருந்தேன். பிஸ்கெட் சவைச்சு சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் சவைக்கிறது உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் குரல் மட்டும் கேட்கறதுனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப என்னால் சவைக்க முடியுது. ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியுது. பேசுறது என்னோட முதன்மையான செயல்பாடாக இருந்தாலும் சவைக்கிறது என்னோட இரண்டாவது செயல்பாடாக இருக்குது. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப சவைக்கவும் முடியுது. நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் மெசேஜ் வெர்ஷன் பைபிள் ஆண்டவரோட வார்த்தையை தியானிக்கிறத பற்றி சங்கீதம் 1:2 அழகாக சொல்லுது. ஆண்டவரோட வார்த்தையை இரவும் பகலும் சவைக்கிறவன் அல்லது அசை போடுகிறவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. சவைக்கிறத நீங்கள் வேற இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பவே செய்ய முடியும். நான் இப்போ அதைத்தான் செய்கிறேன். உங்ககிட்ட பேசுகிறப்பவே நான் பிஸ்கெட் சவைச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல் நீங்கள் உங்களோட தினசரி வேலைகளை செய்கிறப்ப, உங்களோட அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறப்பவே, உங்களோட வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்பவே, அல்லது ஒரு தேர்வுக்காக நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே, ஒரு வகுப்பில் நீங்கள் இருக்கும்போதே, நீங்கள் உங்களோட வேலை அல்லது பள்ளி கல்லூரிக்கு வழியில் போயிட்டு இருக்கிறப்பவே, உங்களோட உடற்பயிற்சி செய்கிறப்பவே, இப்படி நாள் முழுசும் உங்களோட முதன்மை வேலை என்னவாகவும் இருக்கலாம். நீங்கள் வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கலாம், யாரோடையாச்சும் பேசிட்டு இருக்கலாம். ஆனால் ரெண்டாம் பட்சமாக இரண்டாம் செயல்பாடாக நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அடிப்படை. அதுதான் உங்களில் உண்மையான மாற்றத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படையான விஷயம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், வேதம் வாசிச்சிட்டேன், அவ்வளோதான், மூடி வச்சுட்டேன், என்னோட கடமை முடிஞ்சதுன்னு போயிடுறோம். அது நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு உதவாது. ஆண்டவர் விரும்புகிறபடியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்பினா, ஆண்டவரோட வார்த்தை உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நீங்கள் விரும்பினா, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வேதத்தை தியானம் பண்ணணும். ஆண்டவரோட வார்த்தையை கவனமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் தியானம். நீங்கள் வாக்கிங் போகிறீங்களா, நீங்கள் நீச்சல் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அப்பவும் நீங்கள் ஆண்டோட வார்த்தையை சிந்திங்க. டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அப்பவும் ஆண்டோட வார்த்தையை சிந்திங்க. உங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, அப்பவும் ஆண்டோட வார்த்தைகளை சிந்திங்க. நீங்கள் வலிந்து முயற்சித்து ஆண்டோடைய வார்த்தையை தியானிங்க. அதை பற்றியே யோசிங்க. அதை நீங்கள் செய்கிறப்ப, அதுவே உங்கள் வாழ்க்கை முறையாக மாறுறப்ப, நான் சொல்கிறேன், அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலர் எப்போவுமே பபுள்கம் சவைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பபுள்கம் பொதுவாக பிடிக்காது. ஆனால் அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்க எங்கே இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அவங்க தொடர்ந்து பபுள்கம் சவைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது என்னதான் செஞ்சிட்டு இருந்தாலும் அது கூடவே அந்த பபுள்கம்மையும் அவங்களால சவைக்க முடியுது இல்லையா? அதே போல் ஆண்டவரோட வார்த்தையும் நீங்கள் அசை போடணும்னு சொல்கிறேன். நம்ம எங்கே இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, வேத வார்த்தைகளை சிந்திச்சிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஒரு வேலையில் இருந்தேன். நான் பொதுவாக அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருப்பேன். சத்தமாக இல்லை, எனக்குள்ளே பேசிகிட்டே இருப்பேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பவே ஆண்டவரோட இருக்கணும் அப்படின்னு நான் அப்படி செய்கிறது உண்டு. அதே நேரம் என்னுடைய வேலையை நான் சிறப்பாக செய்ய வேண்டியிருக்குது. எனக்கு கொஞ்சம் தாமதமாக தான் ஒரு வல்லமையான வெளிப்பாடு கிடச்சிது. நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் அதில் பேச வேண்டியது இருந்துச்சு. நான் என்ன ஆண்டவரோட வார்த்தைகளை அப்போ தியானிச்சிட்டு இருந்தேனோ, அந்த வார்த்தைகளையே அந்த உரையாடலில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். ஆண்டவரோட வார்த்தைகளை தியானிக்கிறது நம்மளோட உலக பிரகாரமான வேலைகள்லையும் நிச்சயமாக உதவியாக இருக்குது. நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நான் தொடர்ந்து ஆண்டவரோட வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கிறதுனால
எந்த ஒரு சூழல்லையும் எப்படி சரியா பதில் பேசுறது, எப்படி சரியா நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுதான் ஆண்டவரோட வார்த்தையை தியானிக்கிறதுல இருக்கிற வல்லமை. ஆவியானவரால நம்ம நிச்சயமா நடத்தப்படுவோம். சரியான வார்த்தையை சரியான நேரத்துல நம்மளால பேச முடியும். ஆவியானவர் நடத்துவார். வேதத்தையும் ஆவியானவரையும் நாம பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டும் இணைஞ்சு நம்மை நடத்தக்கூடியது. அப்படி நம்ம நடக்கும்போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில பெரும் மாற்றம் இருக்கும். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கு முன்பாக நான் வைக்கிற சவால் இதுதான். ஆண்டவரோட வார்த்தையை நீங்க இரவும் பகலும் அசை போடுறதுக்கு, தியானிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.